ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பழைய மாருதி எக்ஸ்பிரஸோ காரை யூஸ்டு மார்க்கெட்டில் வாங்கலாமா? இந்த காரோட பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன, இது யாருக்கு செட் ஆகும், யாருக்கு செட் ஆகாது, இதுதான் இன்னைக்கு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எக்ஸ்பிரஸோ காரை பற்றி சொல்லணும்னா, இது சில பேருக்கு பார்த்தாலும் பிடிக்காது, பார்க்கவும் பிடிக்காது. ஏன்னா இது ஒரு டாய் டைப்பான காருன்னு நிறைய பேர் இதை இக்னோர் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு இது ப்ரொடக்ஷனில் இருக்கா இல்லையான்னு கூட தெரியல. அந்த அளவுக்கு தான் இதோட அட்வர்டைஸ்மெண்ட்டும் இருக்கும். இப்படியாப்பட்ட காரை இன்னைக்கு யூஸ்டு மார்க்கெட்டில் மக்கள் பெரிதளவில் விரும்பி வாங்குற ஒரே ரீசெண்டான இயர் காரு. இன்னொன்று இன்ஜினும் பார்த்தீங்கன்னா வேகனரில் பயன்படுத்தின இன்ஜினை இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. 1 லிட்டர் 3 சிலிண்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக இருக்குது, மேனுவல் இருக்குது, சிஎன்ஜி இருக்குது. ப்ளஸ் உங்களுக்கு மைலேஜ் நல்லாவே கிடைக்கும். ஸோ யூஸ்டு மார்க்கெட்டில் ரீசெண்டான இயர் காரா இதை பார்த்து வாங்கிடலான்னு நிறைய நண்பர்கள் இதை வாங்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் நெகட்டிவ் சைடும் இந்த காருக்கு அதிகமாகவே இருக்குது. இது ஒரு பொம்மை காரு, இதை போய் வாங்குறீங்களா, இதில் சேஃப்டி ரேட்டிங் என்ன இருக்குன்ட்டு நிறைய பேர் நிறைய கிண்டல் செய்தது கதைகளும் உண்டு. ஸோ இப்படியெல்லாம் விமர்சனம் வள வந்துட்டு தான் இருக்குது. இப்போ இந்த காரோட பாசிட்டிவ் சைடை பற்றி பார்த்துடலாம். பாசிட்டிவ்ல நம்ம ஃபர்ஸ்ட் சொல்ல போகிறது இந்த காரோட மைலேஜ். இன்னைக்கு 20+ கிலோமீட்டர் யூசர்ஸ் நிறைய பேர் ஹைவேஸில் எடுத்துகிட்டு தான் வராங்க. சிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா 16 to 17 தாராளமாக உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் நீங்கள் டிரைவ் பண்ணுறதை பொறுத்தும் மைலேஜ்கள் மாறும். நெக்ஸ்ட் இந்த காரோட பர்ஃபார்மன்ஸ். 1 லிட்டர் 3 சிலிண்டராக இருந்தாலும் இந்த கார் எந்த இடத்துலையும் லேகிங் இஷ்யூ கிடையாதுங்க. நீங்கள் தாராளமாக லாங் போகிறதுக்கு கம்ஃபர்டபுளாக டிரைவ் பண்ணலாம். நீங்களே வேண்டான்னு சொல்லி டயர்டாகி இந்த காரில் விட்டு இறங்கினா உண்டே தவிர மற்றபடி இந்த காரோட பர்ஃபார்மன்ஸில் எந்த குறையுமே கிடையாது. அடுத்து இந்த காரோட மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சீப்பாக இருக்குது. அதாவது மாருதியை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்ல தேவையில்ல. ஆனால் இருந்தாலும் இந்த காருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்டோவுக்கு என்ன வருமோ அந்த அளவுக்கு தான் இதோட ஸ்பேர் பார்ட்ஸ் விலையும் இருக்குது. கொஞ்சம் ஒரு பாயிண்ட் கூடுதலாக இருக்கே தவிர பெரிய அளவில் மெயின்டெனன்ஸ் செலவு வரப்போகிறதில்ல. நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்டான விஷயம் இந்த காரோட கம்ஃபர்டபிலிட்டி. அதாவது இதுக்குள்ளே தாராளமாக 4 பேர் கம்ஃபர்டபுளாக உட்காந்து டிரைவ் பண்ணலாம். இப்போ ஆல்டோவெலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் கொஞ்சம் இட நெருக்கடியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு வந்து ஹைட் இருக்காது. ஆனால் அந்த காரில் நல்ல ஹைட் இருக்கிறதுனால வேகனர் போலே தோற்றம் இருக்கிறதுனால உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக உள்ளே உட்காந்து பயணங்களை நீங்கள் மேற்கொள்ளலாம். ஓவராலாக நம்ம பாசிட்டிவ்ல சொல்ல வருது, பட்ஜெட் விலையில் ஒரு அழகிய குட்டி கார். அதாவது சின்ன ஃபேமிலிக்கு இப்போ தான் முதல் முறையாக டிரைவிங்கை பழகி ஒரு கார் வாங்க போகிறன்றவங்க, அதுவும் யூஸ்டு மார்க்கெட்டில் தான் வாங்க போகிறவங்களுக்கு ஆகச்சிறந்த கார். இப்போ நெகட்டிவ் பாயிண்ட்டை பற்றி பார்த்துடலாம். நெகட்டிவ்ல நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிறது இதோட பில்டு குவாலிட்டி. ஏன்னா இன்னைக்கு மக்கள் நிறைய சேஃப்டி ரேட்டிங்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் இந்த காரோட தோற்றம். அதாவது எல்லாருமே உருவகளை செய்கிற அளவுக்கு தான் இந்த காரோட தோற்றம் வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த காரோட பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா வேகனர் அளவுக்கு பெருசாக இருக்காது. ஏன்னா காரோட லுக் பெருசாக இருக்கிறதுனால பூட் ஸ்பேஸ் பெருசாக இருக்கும்னு எதிர்பார்ப்பீங்க. பட் ஆனால் வேகனர் சைஸில் உங்களுக்கு இருக்காது. அதனால பூட் ஸ்பேஸ் வந்து ஒரு நெகட்டிவாக தான் கருதப்படுது. ஃபைனலாக நெகட்டிவ் பாயிண்ட்ல நம்ம சொல்ல போகிறது, பட்ஜெட் விலையில் ஒரு குட்டி காராக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இது ஒரு யூஸ்டு மார்க்கெட்டில் அதாவது 280 360 வரைக்கும் இந்த கார் சேலில் இருக்குது. ஸோ இன்னைக்கு அந்த அமௌண்ட்டை வச்சு நல்ல சேஃப்டி ரேட்டிங் கூடிய நல்ல மைலேஜ் கொடுக்கக்கூடிய கார்களே வாங்கிடலாம். ஸோ மக்கள்லாம் சேஃப்டி ரேட்டிங்கை கருதி போகிறவங்க அந்த மாதிரி கார்களுக்கு போயிடுறாங்க. இப்போ இந்த கார் யாருக்கு செட் ஆகும்னா, ஒரு பட்ஜெட்டில் ஒரு கார் வாங்க போகிறேன், அதுவும் மாருதி காராக வேணும், மைலேஜ் எனக்கு ப்ரையாரிட்டி, என்னோட ஃபேமிலியோட வெளியே போயிட்டு வரதுக்கு ஈஸியாக இருக்கணும், எப்பயாவது தான் அக்கேஷனலாக ஹைவேஸ் போவேன் அப்படின்றவங்களுக்கு தாராளமாக அந்த கார் செட் ஆகும். ஏன்னு கேட்டிங்கன்னா யூஸ்டு மார்க்கெட்டில் அதாவது ரீசெண்டான இயர்ஸில் உள்ள கார்களே உங்களுக்கு ஒரு 280 ஒரு 310 முடிஞ்சிடும். அதாவது இதை விட உங்களுக்கு பார்கிங் பண்ணுற திறமைகள் இருந்துச்சுன்னா நல்லாவே கம்மி பண்ணி வாங்கிக்கலாம். டால்பாய் செக்மெண்ட்டான காரு. அது மட்டும் இல்லை, நீங்கள் தொலைதூர பயணத்துக்கும் தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். சேஃப்டின்றது நம்ம கையில் தான் இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு தாராளமாக அந்த கார் செட் ஆகும். ஏன்னா மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாகவும் இருக்கும், ரியலபிளான இன்ஜின் வேறு. ஸோ இப்படியாப்பட்டவர்கள் தாராளமாக அந்த எஸ்பிரஸோ காரை வாங்கலாம். இப்போ அந்த கார் யாருக்கு செட் ஆகாதுன்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஒரு ஸ்போர்ட்டியான லுக்கில் இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கட்டாயம் செட் ஆகுது. அது மட்டும் இல்லை, இது ஒரு டால்பாய் செக்மெண்ட்டாக இருந்தாலும் இதோட தோற்றம் நிறைய மக்களுக்கு பிடிப்பதில்லை. ஏன்னா இது ஒரு டாய் காருன்னு ஏளனமாக சிரிக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ஸோ அப்படியாப்பட்டவர்கள் இந்த காரை வாங்கிட்டீங்கன்னா மற்றவங்க என்ன சொல்லுவாங்கன்னு யோசிக்கிறவங்க, அழகுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த கார் செட் ஆகாது. சேஃப்டியை ப்ரையாரிட்டியாக எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த வாகனம் செட் ஆகாது. என்னை பொறுத்த வரைக்கும் சேஃப்டின்றது வந்து பில்டு குவாலிட்டியில் கிடையாது, ஓட்டுநர் கையில் மட்டும்தான் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா வேகத்தை நீங்கள் குறைச்சி ஓட்டுனீங்கன்னா உங்களுக்கு எந்த விபத்தும் பெரிய அளவில் ஏற்பட போகிறதில்ல. இன்கேஸ் உங்களுக்கு ஒரு விபத்து ஏற்பட்டாலும் அதில் வர பிரச்சனைகள் கொஞ்சம் குறைவாகவே இருக்கும். விதியை மதியால விழலான்னு பெரியவங்க சும்மா ஒன்றும் சொல்லலைங்க. அன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சேஃப்டி ரேட்டிங்கை பார்த்து யாரும் கார் வாங்குறதில்ல. அன்னைக்கு வந்த கார்களையும் பெரிதளவில் சேஃப்டிகள் கிடையாது. ஆனால் இருந்தாலும் நம்ம பெரியவர்கள் அந்த காரை உபயோகப்படுத்திட்டு தான் இருந்தாங்க. இன்றைய காலகட்டத்தில் மக்கள் பெரிய அளவில் இந்த சேஃப்டியை பற்றி பேசுகிறதும், இந்த 1 லிட்டர் 3 சிலிண்டர் இந்த மாதிரி நிறைய பஞ்சாயத்துகள் பேசுகிறதும் நடந்துக்கிட்டு இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் சேஃப்டின்றது வந்து நம்ம காரோட குவாலிட்டி நல்லா இருக்கான்னு பார்த்தா போதுமே தவிர சேஃப்டி 5 ஸ்டார் கொடுத்துருக்காங்களா 4 ஸ்டார் கொடுத்துருக்காங்களா நம்ம பார்த்து அதுக்காக ஒரு காரை வாங்கி அந்த கார் மைலேஜ் ட்ராப்பாக இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு மிடில் கிளாஸ் நண்பர்கள் மாட்டிக்க கூடாது. ஸோ மிடில் கிளாஸ் பீப்புள் எப்போவுமே என்ன திங்க் பண்ணணும்னா, நம்மளுக்கு நல்ல மைலேஜ் கொடுக்கணும், நல்ல ரியலபிளான இன்ஜின் வேணும், நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கணும், இப்படி மட்டும் நம்ம திங்க் பண்ணிட்டு ஒரு காரையும் நம்ம சூஸ் பண்ணோம்னா நம்ம பெரிதளவில்
லாக் ஆகிட மாட்டோம். ஏன்னு கேட்டிங்கன்னா சேஃப்டியை மட்டும் இம்பார்ட்டன்ட் கொடுத்து நிறைய பிராண்டுகள் ப்ரமோஷன் செய்துட்டு இருக்காங்க. அது உங்களுக்கே தெரியும், எந்த பிராண்டுன்னு நம்ம சொல்ல விரும்பலை. அந்த பிராண்ட் வந்து அதை கொடுக்கறது நல்ல விஷயம் தான். ஆனால் மக்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகி மைலேஜும் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாகவும் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த பிராண்டுகள் கூட அவங்க மைலேஜுகளையும் அவங்களோட மெயின்டெனன்ஸையும் அவங்களோட சர்வீஸ் குவாலிட்டியும் மாற்றிப்பாங்க. ஸோ எல்லாருமே சிந்திச்சு செயல்படுவோம். இப்போ ஓவராலாக இந்த காரை பற்றி சொல்லணும்னா ஒரு பட்ஜெட் விலையில் நல்ல ஒரு மைலேஜ் தருது, மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாகவும் இருக்கிறது, நல்ல ஒரு விசிபிலிட்டியான பார்த்து நீங்கள் டிரைவிங் செய்கிறதுக்கு தொலைதூர பயணமாக இருந்தாலும் சரி சிட்டிக்குள்ளேயாட்டும் சரி ஆகச்சிறந்த ஒரு கார்னா அது எஸ்பிரஸோ கார் தான். இந்த கார் வந்து ஒரு அண்டர் ரேட்டடான காராகவே இருக்குது. ஸோ நீங்கள் யூஸ்டு மார்க்கெட்டில் நீங்கள் வாங்க போனீங்கன்னா உங்களுக்கு எந்த ஃபியரும் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு ரீசெண்டான ஏர் கார்களே கிடச்சிரும். விலை மட்டும் கொஞ்சம் நல்ல நெகோசியேஷன் பண்ணி வாங்கிக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு புது கார்களே நல்ல கம்மியான பட்ஜெட்டில் சேஃப்டிகள் அதிகமாக இருக்க கார்களே விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த காருக்கு இன்னும் யூஸ்டு மார்க்கெட்டில் விலை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அது மட்டும் நம்ம நல்ல பார்கிங் பண்ணி வாங்கிட்டோம்னா ஆகச்சிறந்த காராக உங்களுக்கு அமையும். இப்போ நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எக்ஸ்பிரஸோ காரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை. நீங்கள் இந்த காரை பயன்படுத்திருக்கீங்களா இல்லை பயணம் செஞ்சுருக்கீங்களா? இந்த காரை யூஸ்டு மார்க்கெட்டில் இன்றைய தேதியில் வாங்கலாமான்றதை நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எத்தனையோ நண்பர்கள் எஸ்பிரஸோ காரை தேடிக்கிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு உபயோகரமாக இருக்கும். ஓகே நண்பர்களே, இதே போன்ற மோட்டார் சார்ந்த விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு இந்த மிதுன் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு ஷேரு சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ல மட்டும்தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போஸ்ட் பண்றதுக்கு உந்துதலா இருக்குன்றதை என்னைக்குமே மறந்துடாதீங்க. நான் உங்கள் மிதுன், அடுத்த காணொளியில் சந்திப்போம். பாய்.